தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,15,00,000 குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. சென்னை மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சட்டமன்றத்தில் நேரடியாகவே எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கு ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற வாசகத்துடன் அந்த வாசகத்தை பார்க்கலாம். ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற வாசகத்துடன் கலைஞர் நினைவிடம் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படுகிறது. வியட்நாம் நாட்டிலிருந்தும் அதே போல ராஜஸ்தானிலிருந்தும் வெண்மை நிறத்தில் இந்த பளிங்கு கற்கள் வரவழைக்கப்பட்டு இங்க பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இதிலே பேசுவதற்கு நிறைய விஷயங்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை மாதிரி ஒரு இடம் இருக்கு. நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் வச்சு உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. அதற்கு கீழே சென்றோம் என்றால், கீழே மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை உள்ள போயிட்டோம்னா அங்க ஒரு பெரிய அருங்காட்சியகம், கலைஞர் அருங்காட்சியகம், கலைஞர் உலகம் என்ற பெயரில் அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா அவருடைய அறை, கோபாலபுரத்தில் அவருடைய அறை இருப்பது போன்றே அங்க ஒரு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் முதல்ல பாத்தீங்கன்னா திருவாரூரில் இருந்து ரயில் மூலமாக சென்னை வந்தார். அதே போன்று தத்துரூபமாக ஒரு ரயில், 25 பேர் அமரக்கூடிய ஒரு ரயில் பெட்டி என்பதும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏறி பார்வையிடலாம். கிட்டத்தட்ட இந்த கீழே அண்டர் கிரவுண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட நீங்க 1.5 மணி நேரம் பார்ப்பதற்கான பல்வேறு விஷயங்கள். அதே போல கலைஞருடைய கடிதங்கள், அதாவது கலைஞர் என்றாலே அவருடைய உடன்பிறப்புகளுக்கு எழுதக்கூடிய கடிதம் என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த கடிதங்கள் எல்லாம் கூட இங்க வைக்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக நீங்க 2 பரிமாணம், முப்பரிமாணத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். 7 பரிமாணங்களை கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணை கவரும் நிகழ்ச்சிக்கும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்கலாம், முதல் பகுதியில் கலைஞருக்கான ஒரு சிலை இருக்கிறது. அந்த சிலையை தான் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதுப்பிக்கப்பட்ட அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடமும் அருகிலே இருக்கிறது. அதுவும் புதுப்பிக்கப்பட்டு முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த பளிங்கு கற்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இதையும் நம்முடைய ஒளிப்பதிவாளருக்கு காட்சிப்படுத்துகிறார். ஏற்கனவே இருந்த பேரறிஞர் அண்ணாவுடைய 1967 முதலமைச்சராக இருந்த அண்ணா 1969 மறைவெய்தினார். அவருக்கு கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நினைவிடம் அமைத்தார். தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே அந்த அறிவிப்பு தான் வெளியிட்டார். அது தற்போது பொதுப்பணித்துறை, தமிழக அரசுடைய பொதுப்பணித்துறை பல்வேறு பொறியாளர்கள் இதை ஈடுபட்டு இதை கட்டியிருக்காங்க. இது முதல் முறையா பாத்தீங்கன்னா 7D, அதாவது பாத்தீங்கன்னா 7 பரிமாணங்களிலிருந்து பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள். அதே போல பாத்தீங்கன்னா தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைத்த அந்த நூல் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த யுபிஏ அரசாங்கத்தில் தான் தமிழுக்கு அந்த செம்மொழி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதற்கான அந்த கோப்புகளும் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞருக்கு எழுதப்பட்ட கடிதங்கள். தற்போது பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்தான் இதை முழுக்க செய்திருந்தார். அவர் மேற்பார்வையில் தற்போது இங்க பார்வையிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வந்தவுடனே இந்த வங்கக்கடலோரம் முதல் பகுதியாக அண்ணாவுடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைக்கிறார். அதற்கு பிறகு கலைஞருடைய நினைவிடத்தை திறந்து வைக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் விண்ணொலியில தெரிகிற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரியும் கலைஞருடைய படம், பெரிய உருவம் அந்த கண்ணாடியோட இருக்கிறத பார்க்க முடியும். லேசர் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. வெண்மை நிறத்தில் காட்சி அளிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இது சூரிய கதிர்களோட உட்பகுதி போன்று இது வடிவமைச்சிருக்கிறதாக இங்க இருக்கக்கூடிய கட்டுமான பொறியாளர்கள் நம்ம கேட்கும்போது சொல்றாங்க. முழுக்க இங்க தொடர்ச்சியாக ஒரு அணையா விளக்கு எரிந்து கொண்டிருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே அவருடைய கலைஞருடைய எழுதிய புத்தகங்கள், அவர் திருக்குறளுக்கு எழுதிய அந்த உரை, அதே போல தொல்காப்பியத்திற்கு எழுதிய உரை என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுதான் இது முன்னிலையில் தற்போது செயல்பட்டார். தற்போது அவர் இங்க பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவரோடும் நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். சார், இன்றைக்கு முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். அதை பத்தி 2 லைன் சொல்லலாம் சார். சார், முதலமைச்சர் திறந்து வைக்கிறார், அதை பத்தி உங்க 2 லைன். முதலமைச்சர் தான் திறந்து வைக்கிறார், நீங்களே சொல்லிட்டீங்களே. அதனால இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஏன் இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. எங்களெல்லாம் வளர்த்தெடுத்த அண்ணன் கலைஞர் இங்கே துயில் கொண்டிருக்கிற இந்த இடத்துல அவருடைய திருவுருவ சிலையும் திறந்து வைத்து அவர் துயில் கொண்டிருக்கிற இடத்துல
மலரஞ்சல் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வரப்போறாரு. இதெல்லாம் முறையாக எல்லாம் சரியாக அந்த இடத்துல எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு பொதுப்பணித்துறையின் சார்பாக எல்லாம் பார்க்கறதுக்காக கலைஞர் உலகம் என்ற பெயரில் பல்வேறு விஷயங்கள், கலைஞர் வந்து திருவாரூர்லேருந்து வந்த ரயில் போன்ற தத்ரூபமான காட்சிகள், 7 பரிமாணத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி 2 லைன் சொல்லாங்க. அதான் 7ன்றதை விட எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுல அது மாதிரி வந்து எதுவும் கிடையாது. இதெல்லாம் முழுக்க மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய இதைதான் செய்ய வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு அவர் எங்களுக்கு துறைக்கு ஆணையிட்டிருக்கிறாரோ இந்த திட்டமிடத்தை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். அதிலே ஒன்று நீங்கள் சொல்லுகிற இந்த திருவாரூரிலிருந்து சென்னை நோக்கி இந்த ரயில் பயணம் என்பது. கலைஞருக்கு கடிதம் ரொம்ப முக்கியம் சார். அது கடிதம் பத்தி 2 லைன். கலைஞருடைய கடிதம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. உடன்பிறப்புகளுக்கு எழுதக்கூடிய கடிதம் இல்ல, அது வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த செம்மொழி என்கிற அந்தஸ்து வந்து அவர் கலைஞரால் தான் இந்த நிறைவேற்றப்பட்டதுன்னு அன்னை சோனியா காந்தி அவர்கள் எழுதியிருந்தாங்க. அவர் முரசொலியில் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுகிற பொழுது நான் உறங்குகிற இடத்துல வந்து அந்த கடிதத்தை வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கவனமாக அதை எடுத்துக்கொண்டு அந்த கடிதத்தை வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த கடிதத்தை நாங்கள் வைத்திருக்கோம். நேரடியாக பார்க்கலாம். தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் நேரடியாக முதலமைச்சர் இந்த திறப்பதற்கு முன்பாக பார்க்க பல்வேறு அம்சங்கள், இந்த சுரங்கப்பாதை போன்று, அதாவது நினைவிடங்கள்ல வந்து மேல் பகுதியில் நிறைய விஷயங்கள், ஆனா வந்து பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பார்க்கறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். அதாவது இதை வந்து பார்க்கறதுக்கு ஆன்லைன்ல மட்டுமே விண்ணப்பம் செய்பவர்கள் மட்டுமே உள்ளே வந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், இன்னும் சற்று நேரத்தில் திறப்பு விழா தொடங்க இருக்கிறது. அது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,15 லட்சம் குடும்பங்களுக்கான ரூபாய் 13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.